Hi friends, how are you? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ டுடே டாபிக் Euclid division algorithm. So what is Euclid division algorithm? So what are the merits and demerits of Euclid division algorithm? Uses. So இது என்ன எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் అంటే இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். So Euclid division algorithm A equal to BQ plus R. A equal to BQ plus R. So A, B real number. A, B real number. So R வந்து remainder. So இப்போ A என்னன்னா what is A? A வந்து dividend. B divisor. Q quotient. R remainder. So dividend equal to divisor into quotient plus remainder. So இதுதான் division algorithm. Division Euclid division algorithm. Divisor into quotient plus remainder. So இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான், இதோட கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். HCF. ஸோ HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இந்த HCF அதர் நேம் ஒன்று இருக்குது, அனதர் நேமு GCDன்னு சொல்கிறோம். GCD. ஸோ GCDனா greatest common divisor. So GCD greatest common divisor நாலும் highest common factor நாலும் சேம் தான். ஸோ SCFன்னு சொல்லலாம், இல்லை GCDன்னு சொல்லலாம். ஸோ GCD நம்ம சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா காமன் ஃபேக்டர் டூ நம்பர்ஸுக்கும் இல்லை டூ பாலினாமியல்ஸுக்கும் எது காமனாக இருக்கோ காமன் ஃபேக்டர். ஸோ தட்ஸ் ஒன் ஆஸ் GCD ஆர் HCF. ஓகே, HCF. ஸோ இப்போ எக்ஸசைஸ் 6th சம்மு ஃபைண்ட் த HCF. use Euclid division algorithm. Euclid division algorithm யூஸ் பண்ணி நம்ம HCF எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இப்போ 340 and 412. ஸோ இதுக்கு என்ன சரி நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம் Euclid division algorithm பேஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம நார்மலாக இது லாங் டிவிஷன் மெத்தடில் டிவைட் பண்ணுறோம். லாங் டிவிஷன் மெத்தடு 412 டிவைடட் 340. 340 ones are 340 remaining 2 11 minus 4 72. Okay. So 72. So in 340 இங்கே டிவைட் பண்ணுறோம். 72 4s are 8
4 7 are 28. So remaining பார்க்குறோம் இப்போ remaining 2 so 10 minus 8 2 இங்கே 13 இருக்கு 13 இல்லை 8 போச்சுன்னா 13 8 போச்சுன்னா அவ்வளோ 52. ஸோ அகைன் என்ன பண்ணுறோம் 72வை இங்கே 12 52 ones are 52 remaining 20. Again நான் 20 52 upon 52 2s are 40 2s are எவ்வளோ 40 remaining எவ்வளோ இங்கே 12. ஸோ இது இங்கே எத்தனை அப்படியே 12 20 12 ones are 12 remaining 8. ஸோ 12 வரும் 8 ones are 8 8 ones are எவ்வளோ 8 remaining 4. ஸோ இந்த 8 4 2s are 8. ஸோ இங்கே ரிமைண்டர் எவ்வளோ வந்து நம்மளுக்கு 0 ரிமைண்டர் எவ்வளோ 0. ஸோ எப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்தோ ஸோ அந்த டிவைஜர் தான் நம்ம எஸ்சிஎஃப்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்டை நம்ம ஈக்ளிட் டிவிஷன் ஆல்காரிதத்தில் ரைட் பண்ணுறோம். ஈக்ளிட் டிவிஷன் ஆல்காரிதம். ஸோ எப்படி ரைட் பண்ணலாம் 4 1 2. ஸோ ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஸோ இது ஆர் இந்த ரிமைண்டர் எங்கே 0 வருதோ ஸோ தட் டிவைஜர் இஸ் எஸ்சிஎம். ஸோ ஏன்னா 4 1 2 ஈக்குவல் டு ஸோ எப்படி ரைட் பண்ணலாம் இது 340 into quotient 1 remainder 72. ஓகேவா நெக்ஸ்ட் 340 equal to 72 into 4 remainder எவ்வளோ 52 72 72 equal to 72 51 52 into 1 plus 20. So 52 equal to 20 into 2 plus 12. 20 equal 20 எப்படி ரைட் பண்ணலாம் 20 எங்கே இருக்கு 20 12 into 1 plus 8. நெக்ஸ்ட் 8 எப்படி 12 எப்படி ரைட் பண்ணலாம் 12 equal to 8 into 1 8 into 1 plus 4. Again 8 equal to 4 into 2 plus 0. ஓகே ஸோ இங்கே ரிமைண்டர் எவ்வளோ வந்து 0 வந்து. ஸோ இங்கே டிவைஜர் எவ்வளோ டிவைஜர் ஈக்குவல் டு 4. தேர்ஃபோர் HCF. ஸோ HCF two numbers 340 and 412 equal to 4ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஈஸியஸ்ட் மெத்தடு. ஸோ the Euclid division algorithm is the easiest method to find out the HCF or GCD of two numbers more than 3 numbers. Okay. ஸோ ஒன்றுமே இல்லைமா இங்கே பாருங்கள் A equal to BQ plus R. ஸோ இந்த பேசிக் ஃபார்மில் இந்த ஃபண்டமெண்டல்ஸில் தான் நம்ம இந்த HCF-ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ கன்ஃபியூஷனே தேவையில்ல 412 எப்படி ரைட் பண்ணலாம் 340 into 1 remainder 72. Next 340 எப்படி ரைட் பண்ணலாம் 72 into 4 remainder. Next 72 எப்படி ரைட் பண்ணலாம் 52 into 1 52 72 இருக்கு இல்லையா 72 எப்படி ரைட் பண்ணலாம் 52 into 1 plus 20. Okay. Next 52 way 20 into 2 plus 12. Okay. 20 எப்படி ரைட் பண்ணலாம் 12 into 1 plus 8. 12 எப்படி ரைட் பண்ணலாம் 8 into 1 plus 4.
8 equals to 4 into 2 plus 0. So இங்கே remainder 0. So remain 0 அந்த இடத்துல இங்கே divisor எவ்வளோ 4. So divisor 4னா SCF equal to 4 வரும். 8, 6, 7 and 255. So normal long division method 867 25 255 25 உள்ளது 255 255 3 jar. So 5 6 7 remaining 2 இங்கே எவ்வளோ இருக்குது 0 1. ஸோ ஆக என்ன செய்கிறோம் 255 2 jar 4 0 2. ஸோ ரிமைனிங் எவ்வளோ 1 5 51 இருக்கும். ஆக 51 1 0 2 51 2 jar 0. ஸோ இது வந்து நம்ம ஈக்லிட் டிவிஜன் ஆல்காரிதம் பேஸ் பண்ணி ரைட் பண்ணுறோம். A equal to BQ plus R. A equal to BQ plus R. So 867 equal to 255 into 3 plus 102. Remainder எவ்வளோ 102. So 255 equal to 102 into 2 plus remainder எவ்வளோ 51. Again 102 equal to 51 into 2 plus 0. Remainder எவ்வளோ 0. Single remainder 0. So divisor எவ்வளோ divisor 51. 51. So எப்போ நம்மளுக்கு divisor 51 வருதோ SCF என்ன வரும் 51 தான் வரும். SCF equal to 51. ஸோ இது சிம்பிளாக 2 மார்க்ஸ் சம்மு. ஸோ கண்டிப்பாக அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை கற்றுக்குங்க. இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக எந்த சமூகம் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக போகலாம். Okay guys, see you next class, next topic.